வங்கதேசத்திலிருந்து தப்பிய ஷேக் ஹசீனா எங்கே என தகவல் தெரியாத நிலை நீடிக்கிறது. ஷேக் ஹசீனா டெல்லி வருவதாக கூறப்படும் நிலையில் எல்லையை ராணுவம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, தற்போது டெல்லியை சுற்றி எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய சூழலில் தற்போது டெல்லியில் உள்ள வங்கதேசத்தினுடைய தூதரகத்திற்கு கடுமையான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டது. டெல்லி காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியை தற்பொழுது பேரிகேட் மூலமாக அனைத்து அந்த பகுதிக்கு செல்லும் அந்த வழியை மூடி தற்பொழுது பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். மிக முக்கியமாக வங்கதேசத்திலிருந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து வெளியேறி இருக்கும் நிலையில் தற்பொழுது ஒரு இந்தியா மற்றும் வங்கதேச எல்லையிலும் பலத்த பாதுகாப்பை இந்திய ராணுவமானது பலப்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக மேற்கு வங்கம் மாநிலத்தில் ஒட்டியுள்ள இந்தியா வங்கதேச எல்லை பகுதியில் சுமார் 4069 கிலோமீட்டர் பரப்பிற்கு முழுவதுமான ஒரு பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்போது அதிகாரப்பூர்வ தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை என்பது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து இந்தியர்கள் பத்திரமாக வெளியேறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை அங்கிருக்கும் இந்தியர்கள் தேவைப்படும் உதவிகளுக்கு அணுக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது மக்களுக்கு இந்திய அரசாங்கம் சார்பாக விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எல்லை பகுதியாக பங்களாதேஷில் இருந்து இந்தியாவிற்கு வருபவர்களை கண்காணிப்பதற்கான ஒரு உத்தரவும் தற்பொழுது எல்லை பாதுகாப்பு படையான BSF இந்திய அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்கிருக்கும் அந்த செக் போஸ்டுகள், ICP உள்ளிட்டவை பலத்த பாதுகாப்பு வட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கு ஷேக் ஹசீனா வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்பொழுது வரை உறுதிப்படுத்தாவிட்டாலும் தொடர்ந்து கண்காணிப்புகள் என்பது வங்கதேசத்தில் நிலவும் அந்த ஒரு சூழல் தொடர்பான ஒரு கண்காணிப்பை இந்தியாவானது நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்நாட்டினுடனான ஒரு தொடர் நட்புறவிற்கு நிச்சயமாக இந்தியா வழிவகுக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவித்துள்ளார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. வங்கதேசத்திலிருந்து தப்பிய ஷேக் ஹசீனா எங்கே என தெரியாமல் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் டெல்லி வருவதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் எல்லையை தீவிரமாக இந்திய ராணுவம் கண்காணித்து வருகிறது. அவர் டெல்லி வருவதாக கூறப்படும் நிலையில் டெல்லியை சுற்றி பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் வரக்கூடிய விமானத்தை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் எல்லையை தீவிரமாக இந்திய ராணுவம் கண்காணித்து வருகிறது.